ஜோதிட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மே 14ஆம் தேதி வியாழக்கிழமை அன்று பிரதோஷமானது வருகிறது. இந்த பிரதோஷம் பாத்தீங்கன்னா சித்திரையினுடைய கடைசி நாளாக வருது அப்படின்னு சொல்றாங்க. சித்திரை 31ஆம் நாள் அன்று இந்த பிரதோஷமானது வருகிறது. இந்த பிரதோஷ நாளில் என்ன மாதிரியான வழிபாடுகளை நீங்க செய்தால் என்ன மாதிரியான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும், அதுபோலவே இந்த பிரதோஷ நாளில் எப்படி விரதம் இருந்தால் என்ன மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கையில நடக்கும் அப்படிங்கறத இந்த வீடியோ மூலம் நிச்சயமா நீங்க தெரிந்து கொள்ளலாம். மாதம் தோறும் வரக்கூடிய பிரதோஷம் பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு முக்கியமான நாளாகவே நம்ம பார்க்கலாம். இந்த பிரதோஷம் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த நாள் சிவ பெருமானுக்கு உரிய நாளாக ஏற்ற நாளாகவும் அதிசக்தி வாய்ந்த ஒரு நாளாகவுமே நம்ம பார்க்கலாங்க. அப்படிப்பட்ட இந்த பிரதோஷ நாளில் நீங்க எப்படி விரதம் இருந்தால் உங்களுடைய வாழ்க்கையில முழு பலனையுமே நீங்க பெற முடியும் அப்படிங்கறத இந்த வீடியோ மூலம் நிச்சயமா நம்ம தெரிந்து கொள்ளலாம். சிவபெருமானுக்கு 8 முக்கியமான விரதங்களில் ஒன்று இந்த பிரதோஷ விரதத்தை சொல்லப்படுது. இந்த விரதத்தை எவர் ஒருவர் முறையாக தொடர்ந்து 12 ஆண்டுகள் கடைபிடிக்கிறாரோ அவருக்கு சிவலோக பதவி கிடைக்கும் என்பது முழு நம்பிக்கையாகவே சொல்லப்படுதுங்க. சிவனுடைய அருளை முழுவதுமாக பெறுவதற்கு பிரதோஷம் அன்று எப்படி வழிபட வேண்டும் என்பதை முக்கியமாக நீங்க தெரிந்து கொண்டு வழிபாடு செய்யலாம். நிறைய பேர் பாத்தீங்கன்னா பிரதோஷ நாளில் எப்படி வழிபடணும், என்ன மாதிரி முறையில விரதம் இருக்கணும் அப்படின்னு தெரியாமல் இருப்பீங்க. இதுவரை கடைபிடிக்காத நேயர்கள கண்டிப்பா இருப்பீங்க. அதாவது விரதங்களை கடைபிடிக்காத ஒரு நேயர்களும் கண்டிப்பா இருப்பீங்க. நீங்களும் இந்த வீடியோ மூலம் நிச்சயமாக தெரிந்து கொண்டு பயனடையலாம். இந்த பிரதோஷ நாளில் விரதம் இருக்கும் பொழுது நம்ம வாழ்க்கையில நம்ம எதிர்பார்க்காத நிறைய மாற்றங்கள் இதனால உண்டாகும் அப்படின்னு ஐதீக ரீதியாகவே சொல்லப்படுது. இதனால நிறைய நன்மைகள் நடக்கும் அப்படின்னு சொல்லும் போது நிச்சயமாக அனைவரும் இந்த பிரதோஷ விரதங்களை மேற்கொள்ளலாம். சிவ வழிபாடும் சிவ தரிசனமும் மற்ற நாட்களில் செய்வதை விட பிரதோஷ அன்று செய்வது மிகவும் விசேஷமானதாகவே சொல்லப்படுது. பிரதோஷ வேளையில் சிவன் கோவிலுக்கு சென்று வழிபடுவதால் சிவபெருமானின் அருள் மட்டுமின்றி அனைத்து தெய்வங்களின் அருள் கிடைக்கும் என்று முழு நம்பிக்கையாகவே சொல்லப்படுது. இந்த நாள் பாத்தீங்கன்னா மிகவும் முக்கியமான ஒரு அதிசக்தி வாய்ந்த நாளாகவே நம்ம பார்க்கலாங்க. சிவபெருமானுக்குரிய விரதங்களில் மிகவும் விசேஷமான ஒரு விரதம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரதோஷ விரதத்தை சொல்லலாங்க. தோஷம் என்றால் குற்றம் என்றும் பிரதோஷம் என்றால் குற்றமற்றது என்றும் பொருளாகவே சொல்லப்படுது. தினமும் மாலை 4:30 மணி முதல் 6 மணி வரை உள்ள நேரம் பிரதோஷ காலமாகவே சொல்லப்படுது. இதை சந்தியா காலம் என்று அழைக்கலாம். தினமும் வரக்கூடிய இந்த நேரத்தை நித்திய பிரதோஷம் என்று சொல்லலாங்க. ஒவ்வொரு மாதமும் வளர்பிறை தேய்பிறை எனும் 2 காலங்களிலும் திரையோதயாசி திதியில் வருவது பிரதோஷ தினமாகவே சொல்லப்படுது. இந்த வேளையில சிவபெருமானை வழிபாடு செய்வதை இந்த விரதத்துடைய நோக்கமாகவே சொல்லலாங்க. பிரதோஷ வழிபாடு செய்வதால் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிரதோஷ வேளையில இறைவனை வழிபடுவதால் நமது முற்பிறவி குற்றங்கள் சகல தோஷங்கள் நீங்கி நலம் கிடைக்கும் அப்படின்னு ஐதீக ரீதியாகவே சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் பாத்தீங்கன்னா பாவங்கள் விலகி புண்ணியம் சேரும் அப்படின்னு சொல்றாங்க. இதனால உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய வறுமைகள் படிப்படியாக குறையும் அப்படின்னு கண்டிப்பாக சொல்லப்படுது. அதுபோலவே உங்களுக்கு இருக்கக்கூடிய பயம் மரண வேதனை அனைத்துமே இதனால நீங்கிடும். ஒருவர் சிவ பெருமானை மனதார வழிபட்டு வந்தாங்கன்னா கண்டிப்பாக அவர்கள் மிகுந்த தைரியத்துடன் துணிச்சலாக செயல்படக்கூடிய ஒரு நேயரா கண்டிப்பா இருப்பாங்க. அவங்களுடைய வாழ்க்கையில சிவபெருமான் மனதில் இருக்கும் பொழுது கண்டிப்பா எந்த பயமும் கண்டிப்பா உங்களுக்கு இருக்காதுங்க. இதனால நிறைய மாற்றங்களும் உங்களுக்கு ஏற்படும். அது போலவே குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் மகப்பேறு பெறக்கூடிய அற்புதமான ஒரு பாக்கியம் இதனால உங்களுக்கு கிடைக்குங்க. பிறவி உழைத்து முக்தி பேச்சினை அடைவாருங்க. கல்வியில மேன்மை பெறக்கூடிய ஒரு சூழலும் உங்களுக்கு ஏற்படும். நந்தியம் பெருமானை வணங்குவோருக்கு புத்தியில் ஞானம் சேரும் அப்படின்னு சொல்லப்படுது. இதனால செல்வம் உங்க வாழ்க்கையில அதிகரிக்கும். குளம் தலைக்கக்கூடிய அற்புதமான சூழல் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும். நல்லவர்களுடைய நட்பு நிச்சயமா உங்களுக்கு கிடைக்குங்க. சிந்தையில் அமைதி தோன்றுங்க. இந்த மாதிரி நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் உங்க வாழ்க்கையில இதனால நடக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. பிரதோஷ நாளில் எப்படி வழிபடணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிரதோஷ வேளையில அனைத்து தேவர்கள் முனிவர்கள் சிவ ஆலயத்துல ஒன்று சேர்வதால்
பிரதோஷ வழிபாடு அனைத்து கடவுள்களையும் ஒன்றாக வழிபட்ட புண்ணிய பலனை கொடுக்கும் அப்படின்னு ஐதீக ரீதியாகவே சொல்லப்படுதுங்க. இந்த புண்ணிய பலனை பெறுவதற்கு நீங்க என்ன செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த விரதத்தை இருக்கக்கூடிய நேர்கள் பாத்தீங்கன்னா சித்திரை, ஐப்பசி, கார்த்திகை, வைகாசி இந்த மாதங்களில் வரக்கூடிய சனிக்கிழமை பிரதோஷ நாளில் நீங்க விரதங்களை மேற்கொள்ளும் போது இதற்கு மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு நாளாகவே இந்த நாளை பார்க்கிற இந்த காரணத்தினால் இந்த விரதம் பாத்தீங்கன்னா இரட்டிப்பு பலனை உங்களுக்கு கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. முடியாதவர்கள், அதாவது நார்மலான ஒரு நாளில் வரக்கூடிய பிரதோஷ நாளில் நீங்க விரதத்தை கண்டிப்பா இருக்கலாம். அதாவது சித்திரையில வரக்கூடிய வியாழக்கிழமை என்று வரக்கூடிய இந்த பிரதோஷ நாளில் நீங்க இந்த மாதிரி விரதங்களை வழிபட்டாலும் கண்டிப்பா சகல பாக்கியமும் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு ஐதீக ரீதியாகவே சொல்லப்படுது. இந்த மாதிரி தினத்திலும் நீங்க விரதங்களை கண்டிப்பா இருக்கலாங்க. அதாவது நாளை நாள் வரக்கூடிய இந்த பிரதோஷ நாளில் கண்டிப்பாக நீங்க மனதார சிவபெருமானை நினைத்து விரதங்களை ஆரம்பிக்கலாங்க. குறிப்பாக பாத்தீங்கன்னா பிரதோஷ தினத்தன்று அதிகாலையில எழுந்து நீராடி சிவன் கோவில் சுவாமிக்கு முன் உள்ள நந்திக்கு அருகம்புல் மாலை சாத்தி சிவப்பு அரிசி நெய்வேத்தியம் நீங்க செய்யணுங்க. நெய் விளக்கு ஏற்றி கண்டிப்பா வழிபடுவது முக்கியமாகவே சொல்லப்படுது. முதலில் சிவபெருமானையும் பிறகு நந்தி தேவரையும் நீங்க வழிபாடு செய்யணுங்க. அதற்கு பிறகு பாத்தீங்கன்னா இடதுபுறமாக சென்று சண்டிகேஸ்வரரை வழிபாடு செய்யணுங்க. அதன் பிறகு பாத்தீங்கன்னா திரும்ப வந்து மீண்டும் சிவன் மற்றும் நந்தியை நீங்க தரிசிக்க வேண்டுங்க. சிவபெருமானை பிரதோஷ நாளில் வழிபடுவதற்கு ஒரு சிறப்பு முறையாகவே சொல்லப்படுதுங்க. இந்த நாளில் எப்படி விரதம் இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வழக்கப்புள் ஆலயத்தை வளமாக சுற்றி வரும்போது நந்தி தேவரிடம் வந்து நின்றபடி அவருடைய கும்புகளுக்கு நடுவே சிவலிங்கத்திற்கு தீபாராதனை காட்டுவதை கண்டு நீங்க வழிபாடு செய்யணுங்க. இது போல 9 முறை பிரதட்சணம் செய்ய வேண்டுங்க. பின்னர் பாத்தீங்கன்னா ரிஷப வாகனத்தில் சிவன் பார்வதி வளம் வரும்போது அதனுடன் சேர்ந்து பிரதர்ஷனம் நீங்க செய்யணுங்க. அன்று முழுவதுமே உணவின்றி நீங்க உபவாசம் இருக்கலாம். அதாவது அன்று முழுவதுமே நீங்க விரதங்களை கண்டிப்பா இருக்கலாம். இருக்க முடியாதவர்கள் பால் பழங்களை சாப்பிட்டு விரதங்களை இருந்து கொள்ளலாங்க. கண்டிப்பா உங்களுடைய நெற்றியில் விபூதி இருக்கணும். விபூதியை அணிந்து கொண்டு சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்ய பயன்படுத்தப்பட்ட புனித நீரை கண்டிப்பா நீங்க அருந்த வேண்டும். வீட்டிற்கு சென்று யாராவது ஏழைக்கு நீங்க அன்னதானம் கொடுக்கலாம். இந்த மாதிரி விரதங்களை இருக்கும்போது உங்களுக்கு நிறைய நன்மைகள் ஏற்படும். சோமவார பிரதோஷத்திற்கும் நிறைய நல்ல வித மாற்றங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். சோமவார பிரதோஷ நாளும் சனி பிரதோஷ நாளும் பார்த்தீங்கன்னா மிக மிக முக்கியமான ஒரு அதிர்ஷ்டமான நாளாகவே நம்ம பார்க்கலாம். இந்த நாளில் சிவனை வழிபட்டு வந்தீங்கன்னா நினைத்த காரியங்கள் நல்லபடியாக நடக்கும், மனக்குழப்பங்கள் நீங்கும், மன அமைதி கிடைக்கும். இந்த மாதிரி நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் உங்களுக்கு நடக்குங்க. இந்த பிரதோஷ நாளில் கண்டிப்பா நீங்க இந்த மாதிரி முறையில விரதங்களை மேற்கொள்ளலாம். ரொம்பவே எளிமையான முறையில இருக்கக்கூடிய இந்த விரதத்தை அனைவரும் கடைபிடிக்கலாம். மேலும் இது போல ஒரு புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ.